நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சமீபத்தில் இந்த நட்சத்திரங்களுக்குள்ள பலன் இல்லை, அதாவது நல்லா கவனிக்கணும். ஜோசியத்தில் நட்சத்திரங்களே இல்லைன்னு சொல்லலை. நட்சத்திரங்கள் இல்லாமல் ஜோதிடம் இல்லை. நட்சத்திர அடுக்குகளில் தான், அந்த நட்சத்திர அமைப்புகளில் தான் ராசி வீடுகளே அமைக்கப்பட்டிருக்கின்றன. அப்படிங்கிறத ஒரு 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அனுபவம் உள்ள ஒரு பிறந்ததிலிருந்து ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு சுவாசம், அதை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு அதை மட்டுமே சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் உணராதவன் இல்லை. ஆனால் சமீப காலமாக நட்சத்திரங்களுக்குள்ள பலன் இல்லை அப்படிங்கிறத பேசிக்கிட்டு வர்றேன். அது நிறைய பேருக்கு இடிக்குது. சமீப காலம்னு சொல்ல மாட்டேன், ஒரு 3-4 வருஷமாகவே பேசியிருக்கிறேன். பிரீமியம் மீடியாக்களில் பேசியிருக்கிறேன். 3-4 வருஷமாகவே நட்சத்திரங்களை பற்றி சொல்லாதீங்கன்னு சொல்கிறேன். 3 வருஷமாக ஆன்லைன் வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த 3 வருஷம் ஆன்லைன் வகுப்பில் ஒரு நாள் கூட 130 வகுப்புகளுக்கு மேல் போய்விட்டதில் பலன் சொல்வது எப்படி என்கின்ற அமைப்புகளுக்குள்ள வந்துட்ட ஒரு நிலையில் ஒரு நாள் கூட சாரம் என்பதை பற்றி சொல்லவில்லை. ஒரு புதுசாக ஒன்று சொன்னேன். சாரம் பார்க்காதவர் சோரம் போவார் என்பது சாரம் பார்த்தவர் சோரம் போய் விடுவார் அப்படிங்கிறது தான் உண்மை என்பதும் சொன்னேன். மாணவர்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு வரீங்க. உண்மையிலேயே பலன் எங்கே இருக்கிறது, எப்படி சொல்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரம்ம வித்தை. நான் அடிக்கடி சொன்ன மாதிரி 90% ஜோசியர்களுக்கு ஜோசியம் வராது. ஜோசியம் தெரியாமையே ஜோசியராக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கர்வமான திமிரான வார்த்தையாக இருந்தாலும் கூட உண்மை ஜோதிடம் எங்கே இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக சில கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டியிருக்கிறது. சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கும் 90% பேருக்கு பலன் சொல்ல தெரியாது. ஏன்னு சொன்னால் பலன் சொல்வது என்பது ஒரு அற்புதமான கலை. எல்லாரும் சொல்லி கொடுத்துருவாங்க, எல்லாருமே எழுதுவார்கள், எல்லாருமே வகுப்புகள் நடத்துவார்கள், எல்லாருமே சொல்லுவார்கள். ஏனென்றால் விதிகளை சொல்வது எளிது. இங்கே என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பக்கம் ஒரு விதி, அந்த பக்கம் ஒரு விதி, இப்படி ஒரு விதி, அப்படி ஒரு விதி, அப்படி ஒரு விதி, இப்படி ஒரு விதி, 1000 விதிகள், 1000 விதி விளக்குகள். இந்த இடத்துல இந்த விதிகளை எங்கே பொருத்தி எப்படி பலன் சொல்வது என்பதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியாரங்களாக இருக்கக்கூடிய ஆசான்கள், பேராசிரியர்கள், அப்படி இப்படின்னு தன்னைத்தானே PhD டாக்டர் எல்லாம் போட்டுக்கிறவங்களுக்கு பலன் சொல்லவே வராதுங்க. யாராக இருந்தாலும் சோதிச்சு பார்க்கலாம். ஆனால் ஒரு நிலையில் இன்றைக்கு வகுப்பு எடுக்கிறேன். நான் டாக்டர் பட்டம்லாம் வாங்கினதில்லை. எனக்கு கிட்டத்தட்ட இது வரைக்கும் 100 பேர் டாக்டர் பட்டம் கொடுக்குறேன்னு வந்தாங்க. இப்போ கூட ஒருத்தர் வந்திருக்கிறார், ஐயா உண்மையான அமெரிக்க டாக்டர் பட்டம் தரையா, உண்மையான அமெரிக்கன் இதில் உங்களை பற்றி நாங்கள் நிறைய ஒரு இது பண்ணி அதில் உண்மையான அமெரிக்கன் பல்கலைக்கழகத்திலிருந்து இது வரைக்கும் ஜோசியத்தில் யாருமே கொடுக்காதவங்க, அவங்க ஜோசியம் அஸ்ட்ரானமி யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க வைக்கணும். வேண்டாம் எங்க அப்படின்னு. வேண்டாங்க, டாக்டர் பட்டம் வாங்கித்தான் அப்படிலாம் அங்கீகாரம் ஆகணுன்ற அவசியம் இல்லைன்னு. ஆக பலன் சொல்வது என்பது பலவிதமான விதிகளையும் பலவிதமான விதி விளக்குகளையும் ஒரு சேர தலையில் தேக்கி வச்சு அப்படி பலன் சொல்கிறது. இங்கே சொல்லிக் கொடுக்குற வாத்தியாருங்க இருக்கிறாங்கல்ல, பேராசிரியர்கள் உள்ளிட்ட PhD வாங்கினவங்க உள்ளிட்ட எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்க, சொல்லிக் கொடுக்கறதுனாலே தன்னை மேதாவிகள் என்று நினைத்துக் கொள்ளுகிறார்கள். பலன் சொல்கிறவன் தான் இங்கே மேதாவி, மற்ற யாரும் இங்கே மேதாவி இல்லை. அறையில் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பலனை, ஜோசியர் ஒரு ரூமுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருந்த பலனை முதலாக யூடியூப் லைவில் கொண்டு வந்த வேணாம். முதலாக இன்னி வரைக்கும் ஒரு 1000த்திற்கும் மேற்பட்ட லைவ் நடத்தியிருக்கிறேன். சில வினாடிகளுக்குள் ஒரு ஜோதிடத்தை, ஒரு ஜாதகத்தை கணிக்கிறேன். சாரம் இல்லாமல் தான் பலன் சொல்கிறேன், நட்சத்திரம் இல்லாமல் தான் பலன் சொல்கிறேன். ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டு இருப்பார், ஒரு ஈரோட்டுக்காரர், வருஷனா என்னமோ ஒன்று. அவரும் என்ன மாதிரி புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையா, ஆளையே இல்லாத இடத்துல யாருக்கு டீ கடை டீ ஆத்துறேன்ற கேட்ட மாதிரி இதில் லைவில் கூட ஆளே இல்லாமல் ஜோதிடத்திற்கு ஜாதகத்தை பார்த்து சாரப்படி, உயர்கணித சார ஜோதிடப்படி பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். சரி, இப்போ இதெல்லாம் ஏன் ஒரு முகமுறையாக சொல்ல வேண்டியிருக்குன்னு சொன்னால், எது எப்படி ஒரு தடவை மாசேதுன்னு சொன்னார், பூனை கருப்போ சிவப்போ எலியை பிடித்தால் சரின்னார். பூனை கருப்போ சிவப்போ எலியை பிடிச்சா சரி. ஜோதிடத்துடைய டெஸ்டினேஷன் என்ன, முடிவு நிலை எய்து, கடைசி இறுதி நிலை என்ன, ஒரு மனுஷனுக்கு பலன் சொல்றது. இப்போ கூட ஒரு பஞ்சாங்க பயங்கரமான ஆள், கணித பேரரசு, ஒரு முகநூலில் ஒரு முட்டாள்தனமாக ஒரு பதிவு போட்டிருக்கிறார். பஞ்சாங்கம் கணிக்கிறவங்கெல்லாம் ஜோசியம் பார்க்குறவங்க கிடையாது. நாம் அடிக்கடி சொல்கிற மாதிரி பஞ்சாங்கம் கணிக்கிறவர், பஞ்சாங்கம் என்பது என்ன, இந்த கிரகங்கள் இந்த நிலையில் இப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல இருக்குன்னு சொல்கிறது தான் ஒரு பஞ்சாங்க புத்தகம். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது ஜோதிடம்.
பஞ்சாங்கம் வேற, ஜோசியம் வேற. புரிஞ்சுக்கங்க நல்லா. ஜோசிய கணித பேரரசுக்கு தான் சொல்றேன். முட்டாள்தனமா ஒரு பதிவு போட்டிருக்கிறார், மோனம் இல்லை. பஞ்சாங்கம் வேற, ஜோதிடம் வேற. பஞ்சாங்கம் எழுதுறவங்களுக்கு ஜோசிய பலன்லாம் சொல்ல தெரியாது. இங்க ஜோசியமே ரொம்ப குழம்பி போய் கிடக்குது. ஜோசியமே ரொம்ப குழம்பி போய் கிடக்குது. பஞ்சாங்கம் என்பது இந்த இடத்தில் கிரகங்கள் இருக்கின்றன என்பதை சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம், பகவத்கீதை கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அப்படி இருக்கின்ற கிரகங்களால் ஒரு மனிதனுக்கு இந்த விளைவுகள் நடக்கும் என்பதை சொல்வது ஜோதிடம். பஞ்சாங்கம் எழுதுறவங்கலாம் அறிவாளியாக நினச்சிக்க வேண்டாம், ஈரோடுக்காரருக்கு சொல்கிறேன். சரி, இப்போது கணிப்பது எப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. கணிப்பது எப்படின்றது ஒரு பெரிய விஷயமா, இதில் தான் எல்லா ஜோசியர்களும் தோற்று போகிறாங்க. இதில் தான் எல்லா ஜோதிடர்களும் தோற்று போகிறார்கள். கணிப்பது எப்படின்றது தான் ஒரு சாராம்சமாக. இன்னொன்று மறுபடியும் சொல்கிறேன், ஜோதிடர்களை விட எளிய இல்லத்தரசிகள், குடும்ப தலைவிகள், என்னுடைய மாணவர்கள், ஜோதிடத்திற்கே வராத மாணவர்கள் எல்லாருமே இப்போ பலன் கணிக்கிறத ரொம்ப துல்லியமாக தெல்ல தெளிவாக இங்கே கற்றுக்கிட்டு வராங்கன்றது தான் உண்மை. என்னுடைய ஆன்லைன் வகுப்புகளில் இருக்கக்கூடிய ஆயிரம் மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8000 பேர் ரெகுலராக வர்றதில் ஒரு 400 பேரை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 40 பேர் எக்ஸலண்ட்டாக பெரிய லெவலில் வருவாங்க, ஒரு 40 பேர். இதில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே இங்கே உண்மையை சொல்ல போனால் சொல்லிக் கொடுப்பதுடைய கடைசி அமைப்பு, சொல்லிக் கொடுப்பதுடைய கடைசி நிலை பலன் சொல்வதாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு ஜோதிடருக்கு ஜோதிடர் அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது. எனக்கு இன்னொரு ஜோசியர் நீ பெரியார்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஜோதிடருக்கு அங்கீகாரம் கிடைப்பது என்பது பொதுமக்களிடமிருந்து தான் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். அந்த நிலைமையில நான் இன்றைக்கு கொஞ்சம் பெரிய ஆளாக தான் இருக்கிறேன். பொதுமக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஜோதிடனாக நான் இருக்கிறேன். இன்றைக்கு ஜோதிட உலகமே ஒரு விஷயத்தில் நட்சத்திரங்கள் இல்லை, பலன் இல்லை என்ற உண்மையான விஷயத்தை சொன்னதற்காக என்னால் அப்படி இப்படின்னு சொன்னாலும் அந்த சொல்லப்படுகின்ற ஜோதிடர்களில் யாருக்குமே மக்களுடைய ஆதரவு கிடையாது. மக்களுடைய ஆதரவு இருக்கக்கூடிய ஒன்று தான் கண்டிப்பாக நிலைக்கும். சரி, இந்த இடத்துல என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் என்னுடைய ஃபாலோயர்ஸ்க்கு, மற்றவங்கள விட்டுருங்க. இந்த வீடியோவில் என்ன கிடைக்க போகுது, ஒரு எப்படி பலன் சொல்றதுன்றதை படிப்படியாக சொல்லி கொடுத்துருக்கிறேன். நட்சத்திரங்கள் இல்லாமல் பலன் சொல்ல முடிகிறது என்று வந்து விட்டாலே அப்போ அந்த நட்சத்திரங்களில் எதுவும் இல்லைன்னு தான் அர்த்தம். நான் பலன் சொல்லுகிறேன். இந்த பலன் சொல்லுவது இன்னொன்று, என்னுடைய மேடையில் பேசின ஒருவர் அற்புதமான ஒரு கருத்தை சொன்னார். 80-20 யாராலும் 100% பலன் சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. 100% பலனை ஒருவர் சொல்லிவிட்டால் அவர் ஜோதிடர் என்கின்ற நிலையிலிருந்து கடவுளுக்கு அருகே சொல்லுகிறார் அப்படின்னு எழுதினேன் 10, 11, 13 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு ஜோதிடரால் 100% துல்லிய பலனை சொல்ல முடிந்தால், ஏன்னா ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ், கோடிக்கணக்கான காம்பினேஷன்ஸ், ஆயிரக்கணக்கான ஒரு மனுஷன் 1000 ஆண்டுகள் இருந்தாலும் உயிரோடு இருந்தாலும் கூட கற்றுக்கொள்ள முடியாத காம்பினேஷன்ஸ் இதில் இருக்கு. அந்த காம்பினேஷன்ஸ் ஒரு மனுஷனை கவுத்திரும். 80% துல்லியமான பலன்களை ஓரளவுக்கு ஒருவரால் சொல்ல முடிந்தால் அவர் பெரிய ஜோசியர். மனிதனாக பிறந்த எவருக்குமே யாருனாலுமே 100% துல்லியமாக சொல்ல முடியாது. ஆனால் 80% உண்மைக்கு அருகே போகலாம். அப்படியும் நட்சத்திரம் தேவையில்லை. உயர்கணித சார ஜோதிடம் என்கின்ற ஒரு முறையில் அந்த தேவசார ஜோதிடத்தை சொல்லக்கூடிய ஒருவர் அவருடைய வீடியோவில் சொல்றார், எங்க தேவசார ஜோதிட முறையில் நட்சத்திரங்களுக்கும் பாவகங்களுக்கும் தான் பலன், கிரகங்கள் பலன் செய்யறதில்லைன்னு சொல்றார். கிரகங்கள் அவர் பலன் செய்யறதில்லைன்னு சொல்றாரு. அவர் சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கும்போது சாரத்தில் நட்சத்திரத்தில் பலன் இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கும் உரிமை இருக்கு. அவருடைய வீடியோ கவனிக்கப்படலை, 100 பேர் கூட பார்க்கல. அதனால அவர் சொன்னது நட்சத்திரங்கள் கிரகங்களுக்குள் பலன் இல்லை என்று தேவசார ஜோதிட முறையில் இல்லை அப்படின்னு சொன்னது கவனிக்கப்படாமல் 100 பேருக்குள்ள மத்தியில் தான் இருக்கு. அதனால அதை யாரும் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் நான் நட்சத்திரங்களுக்குள்ள பலன் இல்லைன்னு நான் பேசணும்னா 1000 பேரை போய் சேருது. உடனே எல்லாரும் அப்படியே பதைக்கிறீங்க. அப்ப கிரகங்களுக்குள்ள பலன் இல்லைன்னா பேசாத ஜோசியத்திலே பலன் இல்லைன்னு தூக்கி ஒதுக்கி வச்சிடலாமே. நான் சொல்றதையாவது ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ண முடியும். நட்சத்திரங்களுக்குள்ள இருந்தாலும் ஏதோ பலன் சொல்றதுல இல்லைன்றாரு, நட்சத்திரம் இல்லாமையே பலன் சொல்றாரு, ஏதோ நடக்குது தானே அப்படின்னு அறகுறையாவது ஜோதிடர்களால் ஒத்துக்க முடியும். ஆனா தேவசார ஜோதிட முறையில கிரகங்களே பலன் தருவதில்லைன்னா என்னையா பண்றது? ஜோசியராக இருக்கிறதுக்கு வெக்கப்படணும். சரி, இப்போது 2 ஜாதகம் சொல்ல போறேன். ஒரு அபூர்வமான ஒரு நிலைமையில சில நேரங்களில் 2மே ஒரே நாளில் வந்த ஜாதகம். நேற்று என்னிடம் 2 பேருமே பலன் கேட்டாங்க.
எப்போது ஒரு அபூர்வமான நிலைமையில் கோஇன்ஸ்டன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைகள் நடக்கும். ஒருவர் ஒரு 20-30 1999 25 வயசு பையன், ஒருத்தர் ஒரு 50 வயது பெண்மணி. இந்த 25 ரெண்டு பேருமே என்னன்னா கொஞ்சம் தயங்கி ரெண்டு பேருமே ஒரே நாளில் தனித்தனியாக வந்த அப்பாயின்மெண்ட்ஸ். முதல்ல அந்த 1999 பிறந்த பையன் தயங்கி குருஜி நீங்கள் தப்பாக எடுத்துக்கலைன்னா ஒன்று தயவுசெய்து தப்பாக எடுத்துக்கலன்னு பீடிகை போட்டார். தப்பாலாம் எடுத்துக்கிறது இல்லை, சொல்லுங்கள் அப்பாயின்மெண்ட்டாக வந்துட்டீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கள். குருஜி நான் இன்னுமே சொல்ல மாட்டேன், நான் என்ன தொழில் பண்ணுறேன்றதை நீங்கள் கொஞ்சம் டக்குன்னு சொல்லணும், நீங்களே தான் சொல்லணும், நான் வாயே திறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். திரையில் ஜாதகம் விட்டார். 29/5/1999 காலையில் அதிகாலையில் 4:50 நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிறந்தவர். எடுத்தடுப்பில் இதுதான் கேள்வி. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் என்ன தொழில் பண்ணுறேன், என்ன தொழில், இதே வார்த்தை தான், நான் என்ன தொழில் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும், எனக்கு ரொம்ப ஆசை, நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் தயவுசெய்து நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. சரி என்னையா இருக்குது, காசு வாங்கிட்டேன்ல, காசு கொடுத்தானே பார்க்குறாங்க, சரியோ தப்போ சொல்லணும் இல்லையா? அது கூட தெரிலனா அப்புறம் எவ்வளோ தூரம் மாறு தட்டிக்கிட்டு நான் ஜோசியனா அப்படி இப்படின்ட்டு நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் இத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? நான் உடனே அதை பார்த்துட்டு என்ன சொன்னேன், எடுத்த உடனே ஐயா நான் கொஞ்சம் எனக்கு எப்படியுமே ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்ல தெரியாது, இந்தந்த கிரகங்கள் இப்படி இருக்கிறதுனால அப்படின்னு தான் ப்ரடிக்ஷனே ஆரம்பிப்பேன். ஐயா பௌர்ணமிக்கு பக்கத்தில் ஜாதகம் வந்திருக்கிறது, ஜாதகத்தை சொல்லிடுறேன். மேஷ லக்னம், லக்னத்தில் குருசனி, 2இல் சூரியன் புதன், 3இல் சுக்கிரன், 4இல் ராகு, 7இல் சந்திரன் செவ்வாய், 10இல் கேது. பிறக்கும் போது குருதசையில் 5 வருஷம் 1 மாதம் 4 நாட்கள் மீதம் இருந்த நிலையில இப்போ அவருக்கு புதன் தசை நடந்துகிட்டு இருக்கு. புதன் தசையில சுயபக்தி இப்போது அவருக்கு போய்கொண்டிருக்கிறது. சரி, சுபத்துவ விதிகளை சொல்லிக் கொடுக்கிறவனே நான் தானே. சுபத்துவ பாபத்துவ விதிகளின் அடிப்படையில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்களும் தொழில்களும் அமையும். அதே நேரத்தில் அவயோக தசைகள் நடந்தால் அந்த படிப்பை, அந்த கல்வியை, அந்த தொழிலை செய்ய முடியாமல் போய்விடும் என்கின்ற சுபத்துவ விதிக்கு சொந்தக்காரனே நான் தானே. சரி, அப்ப இப்படி ஒருத்தர் கேட்கும் போது அவர் சவாலா கேட்டிருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும். சரி, நான் உடனே அடுத்தடுப்புல சொன்னேன், ஐயா செவ்வாய் உங்களுக்கு கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறது, கேந்திரத்திலே இருக்கிறாரு, லக்னாதிபதியாக இருக்கிறார். ஆனால் 0 டிகிரியில் இருந்தாலும் குருவின் 0 டிகிரியிலே இருக்கிறார். அதாவது குருவின் 180 டிகிரி பார்வையில் பௌர்ணமி சந்திரனுக்கு ஒரு 30 டிகிரி விளக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயின் தொழில்களில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அதே நேரத்தில் நீங்கள் அவயோக தசைகள் நடந்திருந்தா நீங்கள் எம்பிபிஎஸ் டாக்டர் படிச்சிருக்கணும். நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்க முடியாமல் போயிடுச்சு, சனி தசையும் இப்போ புதன் தசையும் நடக்க போகிறதுனால நீங்கள் 2ஆம் நிலை மருத்துவராக இருக்கிறீர்கள் என்று சொன்னேன். அப்படியே கையெடுத்து, குருஜி ஃபோனில் தான், வீடியோ கால்லாம் கிடையாது, கையெடுத்து கும்பிட்றேன் குருஜி, நான் சித்த மருத்துவராக இருக்கிறேன்னு சொன்னார். இதுவே என்னுடைய சாரங்கள் இல்லாத, நட்சத்திரங்களை பயன்படுத்தாத, கிரகங்களை பயன்படுத்தும், கிரக சுபத்துவ பாபத்துவங்களை பயன்படுத்துகின்ற இந்த வீடியோவை இவரும் பார்ப்பார். அதுக்கப்புறம் பேசவே இல்லை அந்த பையன், குருஜி நான் சித்த மருத்துவராக இருக்கிறேன் குருஜி, இவ்வளோதான். ஜோசியத்தில் அந்த ஹம்பக்கு, இந்த குறுக்கல் மறக்கலுக்கெல்லாம் ஒன்றும் இடம் கிடையாது. ஜோதிடத்தில் விதியவே சொல்லிடுறேன், அந்த விதி விளக்குகளுக்கும் சொல்கிறேன். சனியின் பார்வை மட்டும் இல்லாமல் இருந்தால், இந்த செவ்வாய்க்கு சனியின் பார்வை மட்டும் இல்லாமல் இருந்தால், ஜாதகம் தெரியுது பாருங்க, சனி தசையும் புதன் தசையும் நடக்காமல் இருந்தால் இவர் எம்பிபிஎஸ் டாக்டராக இருப்பார். அப்போ இங்கே செவ்வாயின் சுபத்துவத்தை, குருவின் 0 டிகிரி, ஒரே 180 டிகிரி பார்வை, குருவின் 0 டிகிரியில் இருக்கிறாரு, செவ்வாயின் 0 டிகிரியில் இருக்கிறார். அங்கே சந்திரனும் பௌர்ணமி சந்திரன், வைகாசி விசாகத்துக்கு அன்னைக்கே பிறந்திருக்கிற பௌர்ணமி சந்திரன், இந்த பௌர்ணமி சந்திரனுடைய 28-30 டிகிரி விளக்கத்தில் இருப்பார். ஆமாம், சந்திரன் 29 டிகிரி, ஆமாம் 29 டிகிரி விளக்கத்தில் இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எவ்வளவு சுபத்துவமாக பிறந்த ஒருவர் அங்கே கலப்பு, சனியின் கலப்பு, பாபத்துவம்னா நீச்ச பாபத்துவ அமைப்பில் இருக்கக்கூடிய சனியின் அமைப்பினாலேயே, இத்தனைக்கும் செவ்வாய் அம்சத்தில் கூட சுக்கரனுடைய வீட்டில் இருப்பார். அந்த சனியின் கலப்பு வருகின்றதுனால முதல் நிலை காரகத்துவம்னு சொல்லப்படக்கூடிய மருத்துவத்தில் 2ஆம் நிலை மருத்துவமாக கொடுக்கிறார். செவ்வாயின் முதல் நிலை காரகத்துவம், முதல் நிலை சுபத்துவ அமைப்புகள் என்ன? மருத்துவம். இந்த ஒரு இடத்துல சனி மட்டும் இல்லாமல் இருந்தால் அவர் எம்பிபிஎஸ்ல டாக்டரை கொடிகட்டி பிறந்திருப்பார். அப்போ கூட தசாபக்தி அமைப்புகள் கை கொடுக்கணும். தசாபக்தி அமைப்புகள் இந்த பையனுக்கு, இந்த தம்பிக்கு கை கொடுக்கல. இப்போ புதன் தசை நடக்க போது, பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகத்தில் இருக்கிறார். அதனால ஜோசியமும் இவருக்கு வரும். இந்த பையன் இப்போ இந்த வீடியோவை பார்ப்பார், ஜோதிடமும் இவருக்கு வரும், சந்திர அதியோகத்தில் புதன் இருக்கிறதுனால. ஆக நட்சத்திரங்களே இல்லை.
அந்த ஒரு மேதை தேவசார ஜோதிடத்தில் பெரிய பொறுப்பில் இருக்கிறவர், தேவசார ஜோதிட இதில் பெரிய மேதை, ஒரு வீடியோவில் பேசின மேதை, கிரகங்களே பலன் தரல, கிரகங்களே எங்களுடைய ஜோதிட முறையில் கிரகங்கள் பலன் தருவதில்லை. என்னையா ஜோதிட முறை? சில நேரங்களில் இப்போ வெளிப்படையாக பேச போகிறேன். இன்னும் ஒரு 2 வாரத்தில் ஒரு ஜூம் மீட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 30 பேர் கூட சேர்ந்த ஜூம் மீட்டிங். பரம்பொருளின் கருணையினால் அந்த ஜூம் மீட்டிங் உண்மையாக நடக்குமே ஆனால் பல பேருடைய சில விஷயங்கள் இங்கே தெரிய வரும். அந்த ஜூம் மீட்டிங் பார்ப்போம், அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னும் 2 வாரத்தில் ஒரு ஜூம் மீட்டிங்காக ஏற்பாடு பண்ணப்படுகிறது. அந்த ஜூம் மீட்டிங் அப்படி ஏற்பாடு பண்ணப்படுகிறதுனா என்னுடைய குருஜி டிவிலேயே அது நேரடியாக ஒளிபரப்பப்படும். எல்லாருக்குமே நான் இது கொடுப்பேன். ஒரு நட்சத்திரங்களில் பலன் இல்லை என்பதை என்னை எதிர்க்கக்கூடிய 30 பேர் மத்தியில் நிரூபிக்கக்கூடிய அமைப்புகளுக்கான ஜூம் மீட்டிங்காக அது இருக்கும். பார்க்கலாம், அது நடக்குமா இல்லையான்றதை பார்ப்போம். அப்போ இப்போ நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு ஜோதிட முறையிலையும் சொல்ல முடியாதுங்க. அப்படி எந்த ஒரு ஜோதிட முறையிலையும் இப்படி சொல்ல முடியாது. கிரகங்களே பலன் தரல, நட்சத்திரங்கள் தான் பலன் தருது. நட்சத்திரத்தில் இருக்க இந்த சாரத்தில் இருக்கிற சாரத்தில் பலனே கிடையாதுங்க. சாரத்தில் பலனே கிடையாது. அதை எத்தகைய ஒரு இடத்துலையும் நிரூபித்து காட்டுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். எங்கேயும், எந்த மூலையிலையும், எந்த மேடையிலையும். அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்தால், அந்த கிரகம் இருந்தால், இப்போ இந்த குரூப்பில் கூட ஏதோ ஒன்று கேட்டதுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 3 குழந்தை ஒரே நேரத்தில் பிறக்குனதுக்கு அந்த குரு பாவத்துவமாக சனியோடைய ராகுவோடைய சேர்ந்திருந்தார்னா ஒரு பிள்ளையும் பிறக்காதியா? எந்த நட்சத்திரத்தில் எந்த உப 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 நட்சத்திரத்தில் இருந்தாலும் இருக்காதியான்னு சொன்னேன். அதாங்க உண்மை. எந்த நட்சத்திர பாதத்திலும், எந்த அமைப்பிலும், எந்த கிரகங்களும் இருந்தாலும் அவைகளுடைய பலன் நட்சத்திரங்களின் அடிப்படையில் இல்லை. கிரகங்கள் தங்களுடைய சுபத்துவ பாபத்துவத்தின் அடிப்படையில் மட்டுமே பலனை தருகின்றன என்பதை அச்சடிச்ச மாதிரி நிரூபிக்கிறதுக்கு என்னால் எந்த இடத்திலும், எந்த முனையிலும், எந்த இரவிலும் என்னால் முடியும். பார்ப்போம். நிரூபிக்கிறதுக்கு பரம்பொருள் 30 ஜோடியர்களுக்கு மத்தியில் நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. யார் யார் வராங்கன்ற பார்ப்போம். சரி, இப்போ 2வது ஒரு அமைப்பு. இந்த அமைப்பை இதற்கடுத்து இந்த அப்பாயின்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அவருடைய இந்த குழந்தை, இந்த பையன் 20-25 வயசு பையன், அதுக்கப்புறம் அவருடைய டிஸ்கஸ், எதிர்காலம் பற்றிய விஷயங்கள். ஆக நான் மட்டும்தான் இல்லைங்க. இப்போ திரையில் தெரிகின்ற அந்த ஜாதகத்திற்கு என்னுடைய மாணவர்களே பதில் சொல்லுவாங்க. என்ன கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்களாக இப்போ ஆன்லைன் வகுப்பு 3 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதற்கு முன்னாடி என்னுடைய வீடியோ ஃபாலோவர்களாக இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் எல்லாருமே இந்த இப்போ நான் என்ன கணிக்கிறேனோ, நான் கணிக்கிறதுக்கு முன்னாடியே சித்த மருத்துவம்னு அருகில் வர முடியலன்னா கூட 2ஆம் நிலை மருத்துவம் அல்லது மெடிக்கல் சம்பந்தப்பட்டதில் இவர் இருப்பார்ன்றதை என்னுடைய கடைநிலை மாணவர் கூட உறுதியாக சொல்ல முடியும். இந்த சுபத்துவ பாபத்துவத்தின் அடிப்படையில் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பாக சொல்லுவார். என்னுடைய மாணவர்களே கீழே கமெண்ட் கொடுப்பாங்க, பாருங்கள். இதில் ஒளிவு மறைவு எதுவுமே இல்லைங்க. ஜோதிடம்லாம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய எந்த வித்தை கிடையாதுங்க. உங்களுடைய ஜாதகத்தில் புதன் உங்களுக்கு எந்த அளவிற்கு வலுவாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஜோதிடம் உங்களுக்கு தெரிய அனுமதிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் 18 வயது பையன் கூட என்கிட்ட ஆன்லைன் கிளாஸில் இருக்கிறாருங்க. 84 வயது பெரியவர், ஒரு ரிட்டையர்டு IAS ஆஃபீஸர் இருக்கிறாரு. அவருக்கும் ஜோதிடம் அவருடைய அளவிற்கேற்ற தெரியும். 18 வயசு பையன் இப்போவே பெரிய அளவுக்கு பிரில்லியண்ட்டாக +2 படிக்கிற பையன் என்னுடைய ஆன்லைன் கிளாஸில் இருக்கிறார். எதிர்காலத்தில் ஜோதிடத்தில் பெரிய ஆளாக வருவார். யாரையும் இங்கே மறைக்க முடியாது. இப்போது 2வது ஜாதகம் இதே மாதிரி. இப்போ திரையில் 2வது ஜாதகம் வந்துருச்சு. இந்த ஜாதகத்தையும் சொல்லிடுறேன். ஜாதகர் ஒரு பெண், 26/5/1976 இரவு 10:23 PM திருச்சியில் பிறந்த பெண். ஜாதகம் மகர லக்னம், 4இல் சந்திரன் குரு கேது, 5இல் சூரியன் புதன் சுக்கிரன், 7இல் செவ்வாய் சனி, 10இல் ராகு. சுக்கிரதசை 16 வருஷம் 4 மாதம் 23 வயசு 23 நாட்கள் மீதம் இருந்த நிலையில இப்போ இந்த ஜாதகிக்கு, இவருக்கு கிட்டத்தட்ட 49 வயசு ஆச்சு இல்லையா. இப்போ இவருக்கு என்ன தசை நடந்துகிட்டு இருக்கு? ராகு தசை நடந்து கொண்டு இருக்கிறது. ராகு தசையில இவருக்கு புதன் புக்தி இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இவர் நேரடியாக என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரல. இவருடைய சொந்தக்காரர், அவரும் ஒரு பெண், அவர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றார். இவர் ஏற்கனவே 2 ஜாதகம் பார்த்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. சில பேர் இப்போவுமே அட்வான்ஸ்டாக கேட்பாங்க, நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் சொல்லணுன்னுவாங்க. அதெல்லாம் ஜோதிட வாழ்க்கையில் அது சகஜம். இந்த பெண் இவருக்காக, இவரும் பெண், கேட்டவரும் பெண், ஜாதகி கேட்கல. என்னுடைய 8/12 சுபத்துவ விதியின் அடிப்படையில் அந்த பெண் இப்போது வெளிநாட்டில் இருக்கிறார். என்னுடைய 8/12 சுபத்துவ விதியை நான் சொல்லி எனக்கு போர் அடிச்சு போச்சு. அதனால் அதை பற்றி பேச வேண்டாம். என்னை ஜோதிடத்தில் என்னை நிலைநிறுத்தக்கூடிய விதியாக அந்த விதி இருக்கும். என்னுடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுகளும் இருக்கும். சரி, இந்த இடத்துல
குருஜி இந்த பெண்ணுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் ஆயிடுச்சு. நான் சொல்கிறேன், இந்த பெண்ணு வந்து உங்களை கேட்க சொல்கிறாங்க, என்ன நடந்தது, ஏன் நடந்தது, என்ன நடந்துச்சு, என்ன காரணத்தினால் நடந்துச்சு, ஜோசியத்தில் என்ன நடந்துச்சு, என்ன காரணத்தினால் நடந்துச்சு. இந்த பெண் கேட்ட கேள்வியை தான் எடுத்தடுப்புலையே. குருஜி ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு எங்கள் ஃபேமிலி மெம்பர் 2 பேருடைய ஜாதகத்தை நான் வந்து கேட்டிருக்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி ஆனால் இப்போ இந்த ஜாதகம் வந்து நான் இல்லை, இந்த ஜாதகி வந்து உங்கள் கோட்பாட்டின்படி வெளிநாட்டில் இருக்கிறார். என்ன இந்த பெண் உள்நாட்டில் இருந்து பேசினார், வெளிநாட்டில் இருக்கிறாங்க, என்னோட கசின் தான் இவங்க உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வியை கண்டிப்பாக கேட்க சொன்னாங்க. நான் உங்களை செக் பண்ணுறதா நீங்கள் நினச்சிக்க கூடாது. நீங்கள் என்ன நடந்ததுன்னு சொல்லணும், ஏன் நடந்தது, காரணங்கள், ஜோதிட காரணங்கள் எனக்கு தெரியணும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் போக போகுது. அதனால் நீங்கள் வந்து என்ன நடந்தது, ஏது நடந்தது, அதாவது 2000 குறிப்பிட்டு இந்த பெண்ணுக்கு 20 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. 20 வயசுல கல்யாணம் ஆன இந்த பெண்ணுக்கு 2000 கிபி 2000 24 வருஷத்துக்கு முன்னாடி 2000 ஜூன் மாசத்துல இந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது, 2000 ஜூன் மாசத்துல இந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது, ஏன் நடந்தது, இந்த 2000 வருஷம் ஃபுல்லா அந்த சம்பவம், என்ன நடந்தது, ஏது நடந்தது அப்படிங்கிறத சொல்லணும். நீங்க எதுக்கு நடந்ததுன்னு சொல்லணும். சரி அம்மா, யார் உங்களுக்கு கசின்? ஆமாம். அவங்களே கேட்குறாங்களா? அவங்களே கேட்குறாங்க. அந்த நேரத்தில் சந்திர தசையில் ராகு புக்தி நடந்தது. நல்லா பார்த்துக்கங்க, அந்த நேரத்தில் சந்திர தசையில் ராகு புக்தி நடந்தது. புத்தி கட்டு போச்சுமா. கல்யாணம் ஆன பொண்ணு என்ன தப்ப பண்ணக்கூடாதோ, இன்னொரு ஆணோட இன்னொரு தொடர்பு ஏற்பட்டு விட்டதுமா, இன்னொரு தொடர்பு ஏற்பட்டு விட்டது. புத்தி கட்டு போய் அந்த தொடர்பு ஏற்பட்டுச்சுமான்னு. ஒரு நிமிஷம் ஒன்றுமே பேசலை அந்த சகோதரி, ஒன்றுமே பேசலை. ஏன், என்ன காரணத்துக்காக நடந்ததுன்னு கேட்குறாங்க குருஜி. ஆமாம்மா, சந்திரன் தசை, சந்திரன் வந்து ராகுகேதுகளோட சேர்ந்துருக்கிறாரு, தேய்பிரை சந்திரனாக இருக்கிறார், அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கிறார், பாபத்துவமாக இருக்கிறார், சனியின் பார்வையிலையும் இருக்கிறார். தசாநாதன் முதல்ல பாபத்துவமாகி அப்புறம் தான் குருவோட சேர்ந்து சுபத்துவமாகிறார். என்னுடைய கோட்பாட்டின் தத்துவமே முதலில் பாபத்துவம், அதற்கு பிறகு சுபத்துவ அமைப்புகள்ல. அப்போ சுக்கரனோட வீட்டில் ராகு இருக்கிறாரு, கல்யாணம் வேற ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. அப்போ அந்த நேரத்தில் திருமணம் ஆன அந்த அமைப்பில் இன்னொரு ஆணோடு அவருக்கு அந்த சந்திர தசை சுக்கிர புக்தியில் சுக்கிரனுடைய வீட்டில் ராகு இருக்கின்ற காரணத்தினாலும் சந்திரனுக்கு நேரெதிரே 7ஆம் அதிபதிக்கு நேரெதிரே இருக்கக்கூடிய 7ஆம் இடத்து தொடர்புகளும் சுக்கிரனுடைய தொடர்புகளும் ஏற்பட்டு விட்ட காரணத்தினாலும் 7ஆம் இடத்தில் செவ்வாய் சனி இருக்கக்கூடிய காரணத்தினாலும் கணவர் அல்லாத இன்னொரு பெண்ணோடு இன்னொரு ஆணோடு இந்த பெண்ணிற்கு தொடர்பு ஏற்பட்டுச்சுமா அப்படின்னு. ஒன்றுமே பேசலாங்க. ஏன் பேசணும், எப்படி பேசணும்? இந்த இடத்துல கிரகங்களா பலன் தரல, நட்சத்திரங்களா பலன் தந்தது? எந்த இடத்துலயாவது நட்சத்திரத்தை பற்றி பேசியிருக்கிறேன்னா? எதுவுமே பேசல, ஒண்ணுமே சொல்ல. இந்த சகோதரி கேள்வி கேட்டவங்க இல்லை, அவங்க கணவர் அதுக்கப்புறம் மன்னிச்சிட்டாரு. ஆமாங்கம்மா, அதற்கு பிறகு அது சுபத்துவம், அதன் பிறகு அது சுபத்துவம். 7ஆம் அதிபதி குருவோடு சேர்ந்திருக்கிறார். ஆனாலும் இப்போதும் சொல்றேம்மா, அந்த சகோதரி, இந்த பெண்ணோட வாழ்க்கை, திருமண வாழ்க்கை நல்லா இல்லைம்மா. இன்னைக்கு வரைக்கும் வயசு கிட்டத்தட்ட 50 வயசு ஆக போகுது. ஏன்னா செவ்வாய் சனி அங்கே வந்து 7ஆம் இடத்துல வந்துருச்சு. செவ்வாய் சனி 7ஆம் இடத்துல வந்துட்டாலே நிம்மதியற்ற சூழல்கள் இருக்கும். ஒருவேளை சந்திரதசை ராகு புக்தியில் நடந்த இந்த இன்னொரு ஒரு நெருடக்கூடிய விஷயத்தின் காரணமாகவே இந்த பெண்ணுடைய திருமண வாழ்க்கை கெட்டு போயிருக்குதுமா. ஆனால் அதை நீங்களும் நானும் டிஸ்கஸ் பண்ணுறது நல்லா இருக்காதுமான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த சகோதரி பேசவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க கன்சல்டேஷனை முடிச்சிட்டாங்க. இவ்வளோ தான் கேட்க சொன்னாங்க, என்ன நடந்தது, ஏன் நடந்ததுன்னு கேட்க சொன்னாங்க. உங்களுக்கு தெரியுமாம்மா? எனக்கும் தெரியும் நாங்க, எனக்கும் தெரியும் நாங்க, எனக்கும் தெரியும். இவ்வளவுதான். ஜோதிடத்தில் கொஞ்சம் பாண்டித்தியம், கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய மேதமை, கொஞ்சம் கிரகங்கள் என்ன நடக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேனே, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிரகங்கள் உங்க கூட பேசும்னு சொல்லுவேனே. அப்போ அந்த கொஞ்சம் பாண்டித்தியம், கர்வம் இல்லாத, எனக்கு கொஞ்சம் கர்வம் இப்போ வந்துருச்சுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நான் அந்த இளையராஜா சொன்ன மாதிரி, நான் கர்வப்படாமல் யார் கர்வப்படுவாங்கன்னு சொல்கிற மாதிரி, எதிர்ப்புகள் அதிகம் வர வர, தரக்குறைவான விமர்சனங்கள் அதிகம் வர 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 எனக்குள்ளே ஒரு சின்ன கர்வம் வந்துதான் வருகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அதோட இன்னொன்று பார்க்கணும், எனக்கு வர இப்போ ராகுதசையில் செவ்வாய் பக்தி வரப்போகுது. செவ்வாய் பக்தி எப்போ வந்தாலும் எனக்கு எதிர்ப்புகள் வரும். இன்னொன்று சொல்லட்டுமா, முதலில் பாபத்துவம் அதன் பிறகு சுபத்துவம் என்பதை சொல்லிக் கொடுத்த எனக்கு இப்போது ராகுதசையில் செவ்வாய் பக்தி வரப்போகிறது. செவ்வாய் வந்து பாபத்துவம், முதல்ல பாபத்துவன்ற மாதிரி எதிரிகளும் எதிர்ப்புகளுமா இன்னொரு 6 மாதத்துக்கு எனக்கு வந்து தான் தீரும்.
ஆனால் அந்த எதிர்ப்புகளை 6ஆம் இடம் எனக்கு கடுமையான பாவத்துவம், அதன் பிறகு சுபத்துவம். அப்போ 6ஆம் இடத்தை செவ்வாய் சனி இருவரும் பார்க்கின்ற அந்த கடுமையான பாவத்துவத்தின் அடிப்படையில் இன்னும் ஒரு 6 மாதங்கள் 8 மாத காலங்களுக்கு எதிர்ப்பிலேயே இருக்க வைத்து பின்னர் சுபத்துவம் என்பதனால எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய தன்மை என்னுடைய சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் உண்டு. ஆக ஒருவர் இந்த பக்கம் கிரகங்களுக்குள்ளேயே பலன் இல்லைன்றார், நான் என்னடானா நட்சத்திரங்களிலேயே பலன் இல்லைன்றேன். ஆக மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து ஒரு வார்த்தை என்ன சொல்ல போகிறாங்க, ஜோசியத்திலே பலன் இல்லை போங்கன்னு போகிறாங்க. அப்படித்தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆயினும் அன்பு மாணவர்களே, அன்பு பின்பற்றாளர்களே, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கொஞ்சம் அந்த கிரகங்களுடைய காரக பாவக சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை தெரிந்து கொண்டாலே, இப்போது நான் பட்டென்று இதில் இந்த இடத்துல என்ன பலன் எடுத்தேன், அமாவாசை சந்திரன் கேதுவோடு சேர்ந்திருக்கிறார், சனியின் பார்வையில் இருக்கிறார், அம்மாவையும் கெடுப்பார் மனதையும் கெடுப்பார். வந்துருச்சா பாயிண்ட்? மனம் கெட்டு போகும். ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுன்னு இவங்க சொல்லிட்டாங்க, கல்யாணம் ஆயிடுச்சுங்க அவங்களுக்கு அந்த காலகட்டங்களில். அப்போ கல்யாணம் ஆன பெண்ணிற்கு மனம் கெடுகிறதுனா புருஷன்கிட்ட மனசு கெடாது, அதுவும் பருவம். இந்த இடத்துல தான் காலம் தேசம் சுருதி யுக்தி வர்த்தமானம் என்கின்ற, நான் ஒன்றும் கடவுள் கிடையாது, நான் உங்களைப் போலவே ஒரு சாதாரண ஜோதிடர். என்ன புதனின் வலுவால் சற்று கணிக்கும் திறன் அதிகமாக பெற்றிருக்கக்கூடிய ஜோதிடன் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா? அப்ப இந்த அமைப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த கணிக்கும் திறன் என்பது எங்கே வருகிறது? நட்சத்திரங்களுக்குள்ள பலன் இல்லை, பலன் இல்லை, பலன் இல்லவே இல்லை. கிரகங்களும் கிரகங்களுடைய அமர்ந்திருக்கின்ற பாவகங்களும் அதனுடைய சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளின் அமைப்புல தான் தசாபுக்திகளின் மூலமாக பலனை தருகின்றன என்பதை நிரூபிக்கத்தான் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு ஜாதகமாக அப்படியே போட்டு எல்லாத்திலையுமே நிரூபிக்கலாம். உயர்கணித சார ஜோதிடம் என்கின்ற சொல்கின்ற அமைப்பு சுத்தமா தப்பானது. யாராவது அங்கே போய் பாருங்க, இங்கே 100 பேர் அதை பார்த்தாலே ஜாத்தி சும்மா அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். இந்த பாவகம் இயங்கும், இந்த பாவகம் செயல்படும், இந்த உப நட்சத்திரம் செயல்படும் அப்படின்ட்டு அவங்களே தன்னைத்தாங்களே மேதாவிகளாக நினைத்து கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. சரி, இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி பலனை எப்படி கணிப்பது? நான் சொல்லுகின்ற பாவத்துவத்தின் அடிப்படையில் சந்திரன் பாவத்துவமாக அமாவாசை சந்திரனாகி கேது கூட சேர்ந்து சனியின் பார்வையில் இருக்கும் பொழுது மனம் பேதலித்து போகிறது என்பதை மூல நாயகனான தசாநாதனான சந்திரனுடைய அமைப்புகளை புரிந்து கொண்டு இந்த 2006 இந்த பெண்மணிக்கு என்ன, 2006 இந்த பெண்மணிக்கு கிட்டத்தட்ட எத்தனை வயசு? ஒரு 30 வயதாகிறது. ஒரு 30 வயதாகிறது. அப்போ 2006 சந்திரதச ராகுபுக்தி 2000 என்ன நடக்குது? ஒரு 24 வயதாகிறது. ஒரு 24 வயது பருவம் என்பது மனசு கட்டுப்படுத்த முடியாம போகின்ற ஒரு பருவம் என்பது ஏதேனும் ஒரு நிலையில வயதிற்கு ஏற்றார் போல இருக்கும் என்பதையும் அங்கே கருத்தில் கொண்டு ராசி லக்னத்திற்கு 7ஆம் இடங்கள் தொடர்பு கொள்ளும் போது, சுக்கிரன் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த இடத்துல தாம்பத்தியம் சார்ந்த, ஆணுக்கு பெண் சார்ந்த, பெண்ணுக்கு ஆண் சார்ந்த தொடர்புகள் உறவுகள் வரும் என்பது இயற்கை தானே. எப்படியா சொல்ற? சந்திரதச ராகுபுக்தியில இப்படித்தான் நடந்திருக்கும்னு எப்படி கணிக்கிற? சந்திரனுக்கு 7 தசாநாதனுக்கு 7 ராகு இருக்கிறார். அதே நேரத்தில் அது சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறது. தசாநாதன் 7க்குடையவராக இருக்கிறார். தசாநாதன் 7க்குடையவராக இருக்கிறார். கூடவே இன்னொருத்தரும் பார்க்கிறார், குரு, அவரும் 3-12 கூடையவர். அப்ப 7, 3, 12 இந்த அதிபதிகளுடைய தொடர்பையும் சுக்கிரனுடைய தொடர்பையும் பெற்றிருக்கின்ற அந்த ராகு ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ என்ன கொடுப்பார்? நேர்மையாக நல்ல சந்திரனாக இருந்தால் கணவனுடைய உறவுகளை மட்டும் கொடுப்பார். பாபத்துவ சந்திரனாக இருந்தால் மனம் பலவீனமான சந்திரன். பாபத்துவ சந்திரன் மனம் பலவீனம் தானே. நீங்கள் நல்ல ஸ்ட்ராங்கான மனம் கொண்டவராக இருந்தால் தப்பு பண்ண மாட்டீங்க. எப்படி பலன் எடுப்பது? காரக ஆதிபத்திய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகள்ல தானே பலன் நீங்க எடுக்கணும். பௌர்ணமி, இதே சந்திரன் பௌர்ணமி சந்திரன் நடக்கவே நடக்க சுபத்துவம். இதே சந்திரன் பௌர்ணமி சந்திரன், இதே சந்திரனுக்கு சனியின் பார்வை இல்லை, இதே சந்திரனுக்கு கேது ராகு தொடர்பு இல்லை. எந்த நிலையிலும் இந்த சந்திரன் கலங்கமற்று இருக்கிறார். கலங்கமற்று இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு கலங்கமில்லாத மனதையும் உடலையும் கொடுப்பார். கலங்கமில்லாத மனசு. எப்ப நம்ம மனசு தடுமாறும், தவறான முடிவுகளை எப்போது எடுக்கும்? சந்திரன் வலுவென்று இருக்கும் பொழுது தவறான முடிவுகளை அந்த தசாபுக்தி அமைப்புகள் எடுக்கும். எல்லா நேரங்களிலும் எடுக்காது. நடப்பது சந்திர திசையில ராகுபுக்தி. எந்த பாவகம் இயங்குகிறது, எந்த பாவக அமைப்புகளை எந்த இடத்துல எப்படி வருது அப்படின்றத கணிச்சிட்டாலே டக்கு 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 டக்குன்னு பலன் சொல்லிட முடியும் இல்லையா? நம்மளை இவங்க செக் பண்றதுக்காக கேட்கல. உண்மையிலே இவங்க 2 பேருமே என்ன செக் பண்றதுக்காக கேட்கல. குருஜி உங்க வாயால சொல்லணுன்றதுக்காக தான் நான் கேட்கறேன்னு தான் அவர் ஆரம்பிச்சாரு. இந்த பெண்மணியும் ஏற்கனவே நான் 2 அப்பாயின்மெண்ட் உங்ககிட்ட வாங்கியிருக்கிறேன் ஐயா. அவங்க கேட்கறாங்க என்ன நடந்தது,
எதற்காக எந்த காரணத்தினால ஜோதிட காரணத்தினால நடந்ததுன்னு கேட்குறாங்க. தயவுசெய்து நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது. நான் அவங்க கேட்டதை அப்படியே கேட்டு இந்த ரெக்கார்டிங்கை அப்படியே அவங்களுக்கு அனுப்ப போகிறேன். இவ்வளோதாமா ஜோசியம். அந்த பெண்ணுக்கு புத்தி கெட்டு போச்சுமா. சந்திரனுடைய பாபத்துவத்தின் காரணமாக அந்த மனசு ராகு புக்தியில், சந்திரனுடைய சந்திரதசையில் ராகு புக்தியிலையும் சனி புக்தியிலையும் பிரச்சனை வந்ததுமா. அதையும் தெரிஞ்சுக்கங்கண்ணே. சந்திரதசை சனி புக்தியிலையும் பிரச்சனை, சந்திரதசை சனி புக்தியில் இந்த அம்மாவுக்கு, உங்கள் கசினுடைய அம்மா, பெத்த அம்மாவுக்கு பிரச்சனை வந்ததுண்ணே. 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு இல்லையா, உடனே அங்கே 4ஆம் இடத்திற்கு வந்தாங்க. சந்திரதசை சனி புக்தியில் கண்டம் கிடையாதுமா. சந்திரதசை சனி புக்தியில் அம்மாவோட பிரச்சனை வந்தது. சனி 4ஆம் இடத்தை பார்க்கிறார், தன்னுடைய பார்வையின் அடிப்படையில் பார்க்கிறார். ஆக கிரகங்களுடைய ஆதிபத்தியம், கிரகங்களுடைய பாவகங்களுடைய, அதாவது காரக பாவக ஆதிபத்திய சுபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் எல்லா விதமான நல்ல அமைப்புகளையும் துல்லியமான பலன்களையும் கொஞ்சம் அனுபவமும் ஓரளவிற்கு பரம்பொருள் கொடுத்த ஞானமும் இருந்தால் சொல்ல முடியும் என்பதற்கு இந்த 2 ஜாதகங்களுமே உதாரணம். வாழ்த்துக்கள். நான் இன்னும் ஒரு பொது வீடியோவில் சந்திப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.